வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சோம்பு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நான் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அரிசி, அதாவது ஒரு 1/2 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்களேன். 2 கிளாஸ் அரிசி, 2.25 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் எடுத்திருக்கேன், அதாவது 4 காய் எடுத்திருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே 2 எடுத்திருக்கேன். 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். காயெல்லாம் நல்லா நான் வந்து கழுவிட்டேன். நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதாவது சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன், தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஆஃப் தி லெமன் நான் கட் பண்ணி அதோட லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். பாதி லெமன் போதும். லெமன் கூட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி 2.25 கிளாஸ் அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அது 1/2 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் இப்போது. ஸோ 2.25 அப்படிங்கும்போது
நான் வந்து ஒரு 4½ கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. பாருங்கள், நான் அரிசி போட்டாச்சு. நான் தண்ணியும் அளந்து நான் ஊற்றிட்டேன். நான் அதுலேயே ஊற வைக்கும் போது ஊற்றிட்டேன். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அரிசி. அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2 விசில் போதுங்க. ஒரு விசில் 1 to 2 விசில்ஸ் போதும். பாருங்கள், இந்த குக்கர் எடுத்துட்டேன் வெளியே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அரிசி அப்படியே உடையாமல் இருக்குது பாருங்கள். சாப்பாடு ரொம்ப கிளறக்கூடாது, அடியிலிருந்து கிளறணும். நடுவில் கிளறினீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும், சாப்பாடு உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.